ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான கல்யாண வீடுகள் எல்லாம் செய்வி நம்ம அச்சார் அதுதான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சூப்பர் சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இலங்கையின் சுவையான அச்சாறு ஒவ்வொரு விதம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு நான் செய்யறது கல்யாண வீடுகள்ல வைக்கிற சுவையான அச்சாறு செய்யலாமா? இது அச்சாறு நம்பர் 1. ஓகே, பார்ட் 1. நாம பாத்தீங்களா ஜூட் கட்டிக்காரனா? ஓகே, வாங்க கடகடன்னு செய்யலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா விநாகிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது கேரட், அதுக்கு பிறகு இது என்ன கறி மிளகாய், அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. மிளகாத்தூள், கடுகு, இது கருப்பட்டி எடுத்து வச்சுக்கேன். இது இவ்வளவு சேர்க்க போறதில்ல, நான் எடுத்துருக்கிறேன், சேர்க்கும் போது காட்டுறேன். அதுக்கு பிறகு இங்கால வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சிருக்கு. இந்த வெங்காயத்தை ஈரம் இல்லாம துடைச்செடுக்கணும். இந்த இஞ்சி உள்ளிய அரைச்செடுக்க போறேன், நல்லா பட்டா அரைச்செடுப்போம். முதல் இந்த இஞ்சி உள்ளிய நல்ல பேஸ்டா அரைச்செடுப்போம். இந்த அளவு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். உள்ளி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கணக்கான சைஸ் 2 முழு உள்ளியே இந்த மாதிரி உரிச்சு எடுத்திருக்கிறேன். இந்த நல்ல பட்டா அரைச்செடுப்போம். இப்ப இஞ்சி உள்ளியே இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்செடுத்தாச்சு. இதுல எடுப்போம். இப்ப என்ன திருப்பி மறுபடியும் கழுவியாச்சு கிரைண்டரை. இதுல கிரைண்டர் கப்பு. அதுக்கு பிறகு பேரிச்சம்பழத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். உள்ளுக்கு இருக்கிற கொட்டையெல்லாம் படிவா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அதை இந்த மாதிரி போட்டு அரைச்செடுப்பேன். இதுல நான் ஒரு 300 கிராம் மாதிரி பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். இப்போ பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லா அரைச்செடுத்தாச்சு. உங்களுக்கு அரைப்பட கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் விநாகிரி சேர்த்து நல்லா இன்னும் பட்டா அரைச்செடுக்கலாம், அரைப்பட கஷ்டமா இருந்தா. அதுக்கு பிறகு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது கடுகு எடுத்திருக்கேன். கடுகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இதையும் நல்ல பவுடரா அரைச்செடுப்போம். இப்போ இந்த கடுகையும் இந்த மாதிரி அரைச்செடுத்துட்டு நீங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பேரிச்சம்பழம் எல்லாம் அரைச்செடுத்தாச்சு. இப்ப வாங்க செய்யலாம் அச்சார். மண் சட்டியில தான் செய்ய போறேன். மண் சட்டியில செய்யறது நல்லா சூடாடும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். முதல் இந்த பவுலில் பேரிச்சம்பழத்தை சேர்ப்போம், அரைச்சது. இதுக்கு விநாகிரி சேர்க்க போகிறேன். 300 ml விநாகிரி. இனி இதோட அரைச்சி வச்சிருக்க கடுகு அரைச்சி வச்சிருக்கேன் தானே பவுடரோ அதையும் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 3 டேபிள் ஸ்பூன். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இனி இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். பாருங்க, இங்கால கீழே ஒரு ஆளு நின்று நல்லா நடக்குது. ஜெனலின் என்ன செய்றீங்க? ஜெனலின், what are you doing? பாத்தீங்களா, எறிகிறது, வெங்காயத்தை தூக்கி எறிகிறது, இதுதான் வேலை. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. பாத்தீங்களா, இப்படி கலக்கணும். இப்ப நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு, எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இருக்கட்டும். இப்ப எல்லாம் கலந்து வச்சாச்சு. என்ன செய்யலாம்? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மண் சட்டி சூடாயிட்டுது. இதுல கொஞ்சமா விநாகிரி சேர்க்கிறேன். இதுல கருப்பட்டி சேர்க்கிறேன். கருப்பட்டி இவ்வளவு சேர்க்கிறேன், நான் இவ்வளவு சேர்க்கிறேன். உங்கள்ட்ட கருப்பட்டி இல்லைன்னு சொன்னா நீங்க பிரவுன் சுகர் கூட சேர்க்கலாம். நான் கருப்பட்டி சேர்க்கிறேன். இது இதை கரைச்சி எடுப்போம். நல்லா வடிவா கரைஞ்சி வரட்டுக்கும். இப்ப கருப்பட்டி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துட்டு, உங்க பாகு பதம் எதுவும் இல்லை. நான் கரைச்சி விட்டா சரி. அதுக்கு பிறகு நாங்க இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தானே பேரிச்சம்பழம் எல்லாம், அதை இதை சேர்க்க வேண்டிய பேரிச்சம்பழம், மிளகாத்தூள், கடுகு எல்லாம் சேர்ந்து கலந்து வச்சிருக்கோம் தானே, அதை இதுல சேர்ப்போம். இனி இதை நல்லா கலந்து விடுவோம். நல்ல வடிவா அடுப்பை கணக்கா மீடியத்துல விட்டு காய்ச்சி எடுப்போம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. நல்லா ஒரு பேஸ்டா வர மட்டும் இப்படியே அடுப்பை மீடியத்துல விட்டு இப்படி கிளறி கொண்டு இருந்தா பறக்காது, இல்லாட்டிக்கு கொஞ்சம் தெறிக்க பார்க்கும். பக்கத்துல நின்று இந்த மாதிரி கலந்துட்டு கொண்டிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி காய்ச்சிப்பட்டு வந்து கொண்டிருக்குது. இனி கொஞ்சமா சீனி சேர்க்க போறேன். நான் பிரவுன் சுகர் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேணா நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கலாம். 4 கரண்டி சேர்க்க, 4 டேபிள் ஸ்பூன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவாங்க.
இப்ப பாருங்க நல்லா காய்ச்சி பட்டு வருது, கலர் மாறி வருது. இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இப்படி பாத்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும். பக்கத்திலேயே நின்று கைவிடாம இப்படி கிண்டி கொண்டே இருக்கணும். மண் சட்டியில செய்யறது இன்னும் நல்லம். ஏன்னா நாங்க விநாயகரி சேர்க்கிறபடியா மண் சட்டியில செய்யறது நல்லம். இப்ப நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இது ரெடி. பாத்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இது நல்லா ஆறணும். ஆறினோன்னு தான் நான் வெங்காயங்கள் மரக்கறிகள் எல்லாம் சேர்க்க போறேன். இனி இதை இறக்கி வைப்போம் நல்லா ஆறட்டுக்கு. பார்த்தீங்களா, நல்ல கலர் மாறி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா ஆறணும். இப்படி வரணும். இதுதான் பார்த்தோம். இப்படி பேஸ்ட் மாதிரி எடுக்கணும். நல்லா ஆறட்டுக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வெங்காயம் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஈரம் இல்லாம துடைச்செடுக்க போறேன் ஒரு டிஷ்யூ பேப்பரால. அதுக்கு பிறகு கறி மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன். இனி இதை மற்ற 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுக்கணும். இந்த மாதிரி வெட்ட போறேன். இப்படி வட்டம் வட்டமா வெட்டி போட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க வெட்டலாம். நான் இப்படி வெட்டுறேன். இப்படி வெட்ட போறேன். பச்சை மிளகாயை அப்படியே போட போறேன் முழுசா. அதுக்கு பிறகு இந்த கறி மிளகாய் இருக்கு தானே, கறி மிளகாயை இப்படி ரவுண்ட் ரவுண்டா வெட்டினா சரி. கறிமிளகாய் போடைக்கு நல்ல ஒரு டேஸ்டா கொடுக்கும். கண்டிப்பா கறிமிளகாய் சேருங்க. இப்ப நல்லா ஆறிட்டுது. இனி நாங்க ரெடி பண்ணுவோம். எல்லாத்துலயும் நான் செய்ய போறது இல்ல, கொஞ்சத்தை எடுத்து வைக்க போறேன். போத்தல்ல போட்டு வச்சோம்னா பிறகு நாங்க செய்யும் போது செய்யலாம். இப்ப இதுலதான் செய்ய போறேன். இதுல கொஞ்சத்தை எடுத்து இதுல சேர்ப்போம். இந்த பவுல்ல நல்ல வடிவா ஈரம் இல்லாம துடைச்சிட்டு கிண்ணங்கள் இல்லாம இப்படி கிளாஸுகள் எடுக்கிறது நல்ல. என்ன நாங்க விநாயகரி சேர்த்திருக்கிறதால நல்ல வாசமா இருக்குல்ல. எவ்வளவு போதும் இப்போதைக்கு. இதுல வந்து நாங்க இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அதோட வெங்காயம், சின்ன வெங்காயம், கேரட், பெரிய வெங்காயம், கறி மிளகாய் எல்லாத்தையும் சேர்ப்போம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்ல வடிவா கலந்துருவோம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அச்சாரா. நான் இனி இந்த போத்தல்ல போட்டு வைக்க போறேன். இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். நீங்க வந்து கண்ணாடி போத்தல் அப்படி போடுங்க, அப்பதான் நல்லா. இப்படி கண்ணாடி போத்தல் இல்லாட்டிக்கு இந்த போத்தல். இனி இதை மூடுவோம். பார்த்தீங்களா, இந்த அச்சார் ரெடி. இங்கால இருக்கிற மீதமான பேஸ்ட்டை வந்து நான் இந்த போத்தல்ல போட்டு வச்சுட்டு பிறகு நாங்கள் இப்போ செய்யும் போது எங்களுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி போட்டு வெங்காயம், கேரட், அன்னாசி பழம் கூட போடலாம். அன்னாசி பழம் அதெல்லாம் வெட்டி போட்டு பிரட்டிட்டு இதில் கொஞ்சம் கணக்காக எங்களுக்கு தேவையானதை எடுத்து பிரட்டி உடனே அச்சார் ரெடி பண்ணலாம். வடிவா இப்படி போட்டு வைப்போம். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, உடனே வெங்காயத்தை வெட்டியாச்சு, கேரட்டை போட்டாச்சு, பிரட்டினா அச்சாறு ரெடி. இது அடுத்த நாள் சாப்பிடத்தான் நல்லா இருக்கும். இப்போ இன்றைக்கு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிட்டு. டேஸ்ட்னா வேற லெவலாக இருக்குது. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லவா? எல்லாம் எடுத்தாச்சு. இதை வலிச்சு சாப்பிட போகிறேன். இந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. உண்மைக்கு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டோட சாப்பிடுவோம். நான் எல்லாத்தையும் போத்தல்ல போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நமக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கு. பிரியாணிக்கு வச்சு சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் டேஸ்டா இருக்கும் பிரியாணிக்கு. இது இனிப்பு இல்லாம இது வந்து பிரியாணிக்கு இது மாசி சம்பல் அதெல்லாம் வச்சு சாப்பிட வேற லெவல் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி பிடிக்கும். இது எங்க இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆமா, ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்ல இது இருக்குமே இந்த மெயினா சூப்பரான அச்சாரு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா பிடிக்கும். இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படியே செஞ்சு வச்சாச்சு. இது நாங்க இது ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் இல்ல, நாங்க வெளியிலேயே வைக்கலாம். இது ஒரு 3 மாசம் கூட கெட்டு போகாது.
அப்படியே இருக்கு. நாங்க ஒரு இப்படி வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க செய்யும் போது எடுத்து கொஞ்சம் பேஸ்ட் எடுத்தாச்சு, டக்கண்ட அன்னாசி பழம் அதெல்லாம் பட்டி போட்டு பிட்டாட்டி செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டட்டா. இப்போ இதை வலிச்சு சாப்பிட போறேன். என்ன அது சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அச்சாறு ஆருக்கு தான் பிடிக்காது. என்ன அது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேரிச்சம்பழம் பாத்தீங்கன்னா 300 கிராம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்க கொஞ்சம் கூடுதலா சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். சரியா, உங்களுக்கு விரும்பின மாதிரி கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் கூட்டலாம், அதே மாதிரி சீனியை கொஞ்சம் கூட்டலாம், அந்த மாதிரி தான்.